ட்ரம்ப் இப்போது ரொம்ப பெரிய ஒரு தப்பான டிசிஷன் எடுக்க போகிறாரு. இதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்க 1000+ சோல்ஜர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆக போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க சாகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சுற்றி இருக்கிற கண்ட்ரி யார் யாருன்னா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, பாகிஸ்தான், சைனா. ஸோ இந்த மாதிரி இருக்க கண்ட்ரிஸ் ஏற்கனவே நம்ம வந்துட்டு கேஸ், ஃபியூயல், ஆயில் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். பட் இவரோட ராங்கான டிசிஷன்னால் நம்ம இன்னுமே எஃபெக்ட் ஆக போகிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்துட்டு இந்த வாரை வந்து எண்டு கொண்டு வர போகிறேன். ஸோ இதை பற்றி நான் வந்துட்டு ஈரான் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு ஈரான் வந்துட்டு அவங்க எனர்ஜி ஆயிலை வந்துட்டு ஒரு ஷேர் வந்துட்டு எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னதாக ட்ரம்ப் சொல்கிறார். பட் ஈரான் எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்கல. இன்னுமே சரி, அந்த எனர்ஜி ஆயிலோட கண்ட்ரோல் வந்துட்டு ஈரான் கிட்ட தான் இருக்குது. அப்போ ட்ரம்ப்போட டிசிஷன் என்ன தான் இருக்குது? ஏன் அவர் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு எண்டு கொண்டு வராமல் இன்னுமே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் தான் இப்போ கரண்ட்டாக வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க ஒரு ஐலாண்டு தான் வந்துட்டு கார்க் ஐலாண்ட். இந்த கார்க் ஐலாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இந்த மற்ற கண்ட்ரி எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்க் ஐலாண்ட் கிட்ட வந்து தான் அங்கேருந்து தான் ஆயிலை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கார்க் ஐலாண்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னே அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது என்ன பிரச்சனைனா, ட்ரம்ப்புக்கு அந்த கார்க் ஐலாண்டை அபகரிக்கணும். அதனால தான் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணாமல் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு.